ஏன் முத்துப்பாண்டி, இது உன் பிரச்சனை இல்ல, உன் தங்கச்சியோட பிரச்சனை. அவனை அடிச்சு விரட்டிட்ட எல்லாம் சரியாயிருமா? ஏன் அது பொம்பளை புள்ளடா, எல்லா விஷயத்தையும் ஒரு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுவே உங்க அம்மா இருந்திருந்தா அவகிட்ட சொல்லிருப்பா. இருந்தா சொல்லிருப்பா, இல்லாம போயிட்டாங்களே. ஏன் இன்னும் இந்த நாள் என்னால மறக்கவே முடியல மாஸ்டர். எங்க அம்மாவோட முகத்துல பணத்தை வீசி எரிஞ்சானே எங்க பணக்கார அப்ப, அதை நினைச்சு நினைச்சு செத்தாலே எங்க அம்மா. வேணாம் மாஸ்டர், வேணாம். இந்த பணக்காரங்க சாவகாசமே வேணாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. என் அம்மா மாதிரி என் தங்கச்சி ஆயிடக்கூடாது மாஸ்டர். இந்த பாருங்க, அழுகுறா, அழட்டும், கூட நான் இருக்கேன். ஆனா நாளைக்கு போற இடத்துல அவ அழுதானா என்னால தாங்க முடியாது மாஸ்டர். நான் செத்து போடுவேன். அது இல்லப்பா, என் பேச்ச கேள. தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க மாஸ்டர். அவன் பேகுக்காக வந்திருக்கான்டா. இல்லங்க, நான் கவிதாக்காக தான் வந்தேன். முத்து, ப்ளீஸ் சார், எங்களை பிரிச்சிடாதீங்க. உங்க தங்கச்சி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமா நான் அவளை நேசிக்கிறேன். கவிதாக்காக எங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு வந்திருக்கேன் சார். என் காதல் நிரூபிக்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மாஸ்டர். இவனை போ சொல்லுங்க. தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நீங்க என்ன சார்? ஒரு தடவை சொன்னா புரியாது. நிறுத்துறா. ஏன்டா அவனுக்கு புத்தி எப்படி போகுது? உன் தங்கச்சியை பாக்குறப்பெல்லாம் உங்க அம்மா நினைப்பு வரும்னு சொல்லுவல்ல. எனக்கு இவனை பார்க்கும்போது சின்ன வயசு உன் ஞாபகம் தாண்டா வருது. யோசிச்சு பாரு, இதே நிலத்துல இதே மாதிரி தானே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு ஒருத்தங்கிட்ட கெஞ்சின, நீ மறந்துட்டியா? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால தான் உன் நிலத்தை உன்னால காப்பாத்திக்க முடிஞ்சது. உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான். அம்மாடி, நீ கட்டிக்க போறவன் உனக்கு மட்டும் முடிச்சிருக்கணுமா இல்ல எனக்கும் முடிச்சிருக்கணுமா? உனக்கும் பிடிக்கணும்னு. சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். விவசாயம் செய்யணும். என் நிலத்துல 1 ஏக்கர் நிலம் தரேன். 1 ஏக்கர் நிலத்துல நான் எத்தனை மூட்டை அறுவடை செய்யறனோ அதே அளவுக்கு நீயும் செய்யணும். செய்வியா? மாடு மேய்க்கணும், சாணி அள்ளணும், ஆடு கோழி அத்தனையும் வளர்க்கணும். வளர்ப்பியா? இதெல்லாம் எப்படி அவன் செய்வான்? அவன் செய்யணும் மாஸ்டர். இந்த வீட்டு பொண்ணு அவன் கட்டிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாது. எந்த விவசாயியோட வாழ்க்கை அவங்க அம்மா கேவலமா பேசுறாங்களோ அதே விவசாயியோட வாழ்க்கை அவன் வாழ்ந்து காட்டணும். விவசாயம் செஞ்சு ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? ஜெயிப்பேன் சார். நீங்க சொன்ன எல்லாம் செய்யறேன். உங்களோட ஒரு மூட்டை அதிகமா அறுவடை பண்ணி காட்டுறேன். அப்பதானே சார் கவி மேல இவர் வச்சிருக்க பாசத்தோட என் காதல் பெருசுன்னு தெரியும். தம்பி, இதே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு விரல வச்சு தட்டுற வேலை இல்ல, கஷ்டப்படணும். சார் ஈஸியா காதலிச்சிட்டேன். அதை காப்பாத்துக்க இந்த அளவு கூட கஷ்டப்பட மாட்டேனா? நீ தோத்துட்ட. என் தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த கிராமத்தை விட்டே ஓடிடணும். கருப்பையா, கண்டன், இனிமே உன் வசத மாளிகை இதுதான். இதுக்கே இம்மிட்டு மிரல்ற நீ அதிர்ஷ்டக்காரப்பு. இல்லைன்னா நம்ம சிமுரனு நமிதா அசினு கூடனா தங்குற பாக்கியம் கிடைக்குமாப்பு? அண்ணே, அவரு பாவண்ணே, அவருக்கு துணைய நான் கூட இங்க தங்கிக்கிறேன். காக்கா கம்முன்னு இரு, நான் ஏந்துறா வரட்டுமா?